அவர் உள்ள வரும்போது அவருக்கு இன்ட்ரோ வீடியோவா அவர் காலை வேற எடுத்து ஒரு வீடியோலாம் வேற போட்டுருந்தாங்க. தலைவர் காலை பார்த்தாலே 2000 நாள் பார்ப்பான் தலைவர். ஸோ அடுத்தது ஆர்சிபி டீம் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும் அந்த டீம் எவ்வளோ வாட்டி தோத்தாலும் அந்த ஃபேன்ஸ் மட்டும் அந்த டீமுக்கு லாயலாகவே எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு ஓனரை பயங்கரமாக லவ் பண்ணுறாங்க எல்லா ஃபேன்ஸும். அது யாருன்னா நம்ம காவியா மாறனாக்கா தான் எல்லாரும் ஹார்ட் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. டெல்லி டேர்டெவில்ஸ் சாம்பியன்ஸா இல்லை, அவரும் ஆசைப்பட்டார். ஐபிஎல் 2025 ஸ்டார்ட் ஆக போது. இப்போதான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்சது. ஃபுல் ஃபோக்கஸ் இதுக்கப்புறம் கரியரில் தான் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இல்லை, ஒரு 2 மாதம் தள்ளி போட்டுருவோம், ஐபிஎல் பார்ப்போம். இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். எல்லார் வீட்லையும் ஒரு சண்டை நடக்கும். அண்ணன் தம்பிலாம் இல்லைப்பா, ஃபுல்லாக பரம்பரை வெறி. அந்த மாதிரி என்ன நடக்கும்னா ஐபிஎல்னு வந்துட்டாலே அவங்க ஃபேவரட் டீமுக்கு அடிச்சுக்கிட்டு மாவாங்க. சென்னையில் இருக்கவங்க பெங்களூர் சப்போர்ட் பண்ணுவாங்க, பெங்களூர் இருக்கவங்க சென்னை சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க ஃபேவரட் பிளேஸ்க்காக இறங்கி சண்டை செஞ்சு அடிச்சுட்டு சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு திரிய போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. சரி, யார் யார் என்னென்ன பிளேயிங் 11 விளாட போகிறாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஷார்ட்டாகவே பார்ப்போம். ரொம்ப பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு வீடியோ போடணும்னு தோணல. ஸோ அதனால் ஷார்ட்டாக இந்த பிளேயிங் 11 இருக்க போது யார் டாப் 4 வருவா அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ வெல்கம் டு த வீடியோ. திஸ் இஸ் ஒன் பேஜ். ஸோ மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே வச்சு ஆரம்பிப்போம். தோனி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற ஒரு டிஷர்ட்டை போட்டு உள்ளே வந்தார். ஸோ உங்களுக்கே தெரியும், உள்ளே வந்த உடனே எப்படியும் எங்களுக்கு தெரிஞ்சு டிஜே அந்த பாட்டை போடுறாரு. நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம். அவர் உள்ளே வரும்போது அவருக்கு இன்ட்ரோ வீடியோவா அவர் காலை வேற எடுத்து ஒரு வீடியோலாம் வேற போட்டுருந்தாங்க. தலைவர் காலை பார்த்தாலே 2000 நாள் பார்ப்பான் தலைவர். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ பிளேயிங் 11 யார் இருக்க போறா? கண்டிப்பாக ருத்ராஜ் கெய்க்வாட், டெவின் கான்வே ஓப்பன் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு தெரியல. இருக்கிற ஃபார்முக்கு எனக்கு தெரிஞ்சு ரச்சின் ரவீந்திரா தான் ஓப்பன் பண்ணுவான்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் ராகுல் திரிபாட்டி, அதுக்கப்புறம் சிக்ஸர் தூபே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபக் கூடா. இதுதான் முக்கியமான 11 இருக்க போது. அதுக்கப்புறம் வழக்கம் போல ஜடேஜா, அஸ்வின், அதுக்கப்புறம் நம்ம தலைவர் MS தோனி, இவங்க தான் இருக்க போறாங்க. ஸோ ஸ்பின் அட்டாக்காக சென்னையில் ஆடும் போது நூர் அகமது ஆடுவாங்க. ஸோ வெளியே போயிட்டாங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சு சாம் கரன் இருக்க போறாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கப்புறம் பத்திரானா, இன்னொரு ஃபாஸ்ட் பவுலராக முகேஷ் சௌத்ரி இருக்க போறாரா இல்லை கலீல் அகமது இருக்க போறான்றதுல பேக் அண்ட் ஃபோர்த் இருக்க போறாங்க. ஸோ இம்பாக்ட் பிளேயராக எங்களுக்கு தெரிஞ்ச அன்சுல் கம்போஜ் ஆடுவார்னு நினைக்கிறேன். நியூ பால் போகிறதுக்கு ஒரே ஒரு நல்ல ஸ்விங் பவுலர் எங்களுக்கு தெரிஞ்ச அன்சுல் கம்போஜ் தான். இதுதான் சென்னை சூப்பர் கிங்ஸோட பிளேயிங் 11 இருக்க போது. ஸோ ஸ்பின்னர்ஸ் அடிக்கிறதுக்கு சிவம் துபே இருக்காரு, ஆனால் முடிச்சு கொடுக்கறதுக்கு பயங்கரமான ஒரு பின்சிட்டு இருக்காரான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. MS தோனி இருக்காரு நீங்கள் கேட்கலாம். பட் MS தோனி பயங்கரமான ஃபார்மில் இருக்காரா இல்லையான்றது அவர் தான் தெரியும். ஸோ பத்திரானாவும் ஃபார்மில் இல்லை. ஸோ போன வாட்டி முஸ்தபிசுர் ரஹ்மான் பண்ண விஷயத்த இந்த தடவை யார் பண்ண போகிறான்னு தெரியல. ஒரே ஒரு டெத் போலிங் ஆப்ஷன், அவரும் ஃபார்மில் கம்மியாக தான் இருக்காரு. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் டாப் 4 போவாதான்றதை இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறோம். அடுத்ததான் டெல்லி கேபிட்டல்ஸ் பற்றி பார்ப்போம். டெல்லி டேர்டெவில்ஸ் மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ் சாம்பியன்ஸ் ஆக ஆசைப்படுறாங்க போல. டெல்லி டேர்டெவில்ஸ் சாம்பியன்ஸா இல்லை, அவரும் ஆசைப்பட்டார். ஸோ இதில் முக்கியமான விஷயமா ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னா, ஹாரி புரூக் வந்து மேடம் நான் வீட்டுக்கு போகிறேன் மேடம் அப்படின்ற மாதிரி அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. ஸோ சேட். அவரை வந்து 2 வருஷம் ஐபிஎல்லேருந்து பேன் வேற பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் புது கேப்டனாக அக்ஷர் பட்டேல் உள்ள வராரு. என்ன ஒரு ஃப்ளேவர் கொண்டு வர போறாரு அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ பிளேயிங் 11 எப்படி இருக்க போதுன்னா எனக்கு தெரிஞ்சு ஜேக், அதுக்கப்புறம் KL ராகுல், இவங்க 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ ஹாரி புரூக் போனதுனால எங்களுக்கு தெரிஞ்சு ஃபேப் டுப்ளசி தான் நம்பர் 3 வர போறாரு. எங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அபிஷேக் போரல் இருக்க போறாரு. அதுக்கப்புறம் அசுதோஷ் சர்மா. ஸோ எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கருண் நாயரை பிளேயிங் 11 பார்க்கணும். அவர் டொமஸ்டிக்ல அடி அந்த மாதிரி ஒரு அடி பயங்கரமான அடி அடிச்சாரு. ஸோ அதனால கருண் நாயருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கேப்டனா இருக்க அக்ஷர் பட்டேல், அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ். ஸோ மோஸ்ட் ப்ராமிசிங் ஃபாஸ்ட் போலிங் லைனப்னா அது எனக்கு தெரிஞ்சு டெல்லி தான். ஸோ மிச்சல் ஸ்டார்க், நட்ராஜன், அதுக்கப்புறம் முகேஷ் குமார், அதுக்கப்புறம் மோஹித் சர்மா. இந்த 4 பேர் ஆடுவாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ எப்படா 4 பேர் ஆடுவாங்க, 12 பேர் சொல்லிட்டே நீ கேட்கலாம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு இம்பாக்ட் பிளேயராக மோஹித் சர்மா ஆடுவாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ நல்ல டெத் போலிங் இருக்க ஒரு டீம்னா எங்களுக்கு தெரிஞ்சு இந்த டோர்னமெண்ட்டில் அது டெல்லி தான் பயங்கரமாக செட் ஆகிருக்காங்க. ஸோ இதுதான் பிளேயிங் 11 இருக்க போது. ஸோ மோஸ்ட் ப்ராமிசிங்காக எங்களுக்கு தெரிஞ்சு டாப் 4 வரக்கூடிய ஒரு டீம்னா அது டெல்லி டேர்டெவில்ஸ். ஐயோ, டெல்லி கேபிட்டல்ஸா? சரி, ஓகே. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் தான் இருப்பாங்க அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. ஸோ மோஸ்ட் ப்ராமிசிங் டீம். ஸோ இந்த டீமுக்கு ஜிடின்னு பேர் வச்சுக்கலாம், டிடின்னு வச்சுக்கலாம். ஏன்னா தமிழ்நாடு பிளேயர்ஸ் பயங்கரமாக இங்கே தான் விளையாடிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு டைட்டன்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா கில், அதுக்கப்புறம் பட்லர் மோஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனர்ஸாக இருக்க போகிறாங்க. ஸோ கில் கேப்டன்சியில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ பிளேயிங் 11 நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கில், பட்லர் இவங்க தான் இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் சாய் சுதர்சன் ஓப்பன் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த டீமுக்குள்ளே வருது. மிடில் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இல்லை. கண்டிப்பாக ஷாருக் கானை வச்சு இவங்க ஃபயர் பண்ணலாம்னு நினைக்கலாம், இல்லை ராகுல் டிவாட்டியை வச்சு பயங்கரமாக அடிச்சிருவாரு நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம்னு நினைக்கலாம்.
ஆனால் அது கண்டிப்பாக நடக்குமா நடக்காதான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது டேவிட் மில்லார் இல்லாத டைமில். ஸோ யங்ஸ்டராக இருக்க குமார் குசரங்கா எங்களுக்கு தெரிஞ்ச பிளேயிங் லெவலில் இருப்பார் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொரு பிளேயர் இருக்காரு, அவர் தான் மணிபால் ரோவர். ஆர்சிபிக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார் லோயர் மிடில் ஆர்டரில். ஸோ அவரும் மேபி இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ரஷீத் கான் ஃபாஸ்ட் பவுலிங்கும் பயங்கரமாக தான் இருக்குது. ஏன்னா ரபாடா, சிராஜ், அதுக்கப்புறம் காட்ஸு, ஸோ 3 பேருமே நல்ல போலிங் லைனப்பில் தான் இருக்காங்க. ஸோ போலிங்கும் நல்லா தான் இருக்குது, பேட்டிங் நல்லா இருக்குது. ஆனால் மிடில் ஆர்டர் லைட்டாக வீக்காக தான் இருக்குது. அது மிகப்பெரிய எக்ஸ்போஷராக இருந்து அந்த டீம் அழிச்சிருமா இல்லை பயங்கரமாக வின் பண்ணி டாப்பில் வருவாங்களான்னு தெரியல. இது வரைக்கும் இந்த டீம் 3 வாட்டி தான் ஆடி இருக்காங்க ஐபிஎல்லே. ஒரு வாட்டி சாம்பியன்ஸ், ஒரு வாட்டி ரன்னர் அப்ஸ், ஒரு தடவை பார்த்தீங்கன்னா டாப் 4குள்ளேயே போகல. ஸோ இந்த வாட்டி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். டீம் வெல் பேலன்ஸ்டாக தான் இருக்குது அன்லெஸ் ஆர் அன்டில் மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்காக இருக்குது. அதுதான் முக்கிய பெரிய கன்சர்ன். ஸோ அடுத்ததான் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக இருக்க கேகேஆரை பற்றி பார்ப்போம். உங்களுக்கே தெரியும் கௌதம் கம்பீர் தான் வின் பண்ணி கொடுத்தாரு. பயங்கரமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் செட் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தா ஸ்ரேயா ஐயர், தம்பி அப்போ நான் வின் பண்ணி கொடுக்கலையா, கோச்சிட்டு கிளம்புறேன், நான் போகிறேன் அப்படின்ட்டு அவர் வேறு டீமுக்கு போயிட்டாரு. ஸோ கேப்டன் இல்லாமல் புது கேப்டனாக யார் அப்பாயின் பண்ணிக்கா, அஜிங்கே ரஹானே. அவர் டொமஸ்டிக்கில் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணி பயங்கர சாம்பியன்ஷிப்லாம் வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதனால் அவர் கேப்டனாக அப்பாயின் பண்ணியிருக்காங்க. அவரை சும்மா தான் எடுத்தாங்க, திடீர்னு பார்த்தா அவர் கேப்டனாக போட்டாங்க. ஸோ பிளேயிங் லெவலில் யார் இருக்காங்கன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு சுனில் நாராயண் குட்ராஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க நாங்கள் நினைக்கிறோம். ஸோ குவிண்டன் டிகாக் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் போன வாட்டி அவங்களுக்கு பயங்கரமாக ஒர்க்காக இருந்தது. அதனால் எனக்கு தெரிஞ்சு சுனில் நாராயண் குட்ராஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். மேபி குவிண்டன் டிகாக் கூட அதை எக்ஸ்சேஞ்சாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரஹானே, அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர் பயங்கரமான காசுக்கு வாங்கினாங்க அவரை. ஸோ அவர் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் ரகுவன்ஷி, அதுக்கப்புறம் ரமன்தீப் சிங், அதுக்கப்புறம் ரிங்கு சிங், இவங்களாம் தான் பேட்டிங் ஆர்டரில் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்க. ஸோ லோயல் மிடில் ஆர்டரில் எங்களுக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ரசில் ஆட போகிறாரு அப்படின்னு தான் இருக்க போது. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் போலிங் லைனப் அப்படின்னு பார்ப்போம். அது எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷித் ராணாவும் ஆண்ட்ரிக் நோக்கியா இவங்க 2 பேர் தான் முக்கியமான ஃபாஸ்ட் போலர்ஸாக டீமை லீட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரசில் நடுவில் வந்து பிஞ்ச் போலராக இருப்பார் அப்படின்னு எங்களுக்கு தோணுது. ஸோ ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்டில் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அப்புறம் ஹோம் அட்வான்டேஜ் யூஸ் பண்ண போகிறது எங்களுக்கு தெரிஞ்சு கேகேஆர் தான். ஸோ 3 ஸ்பின்னர்ஸ், வருண் சக்கரவர்த்தி பிரைம் ஃபார்ம், அதுக்கப்புறம் சுனில் நரேன், அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ஆள் இருக்காரு, அவர் தான் மயங்க் மார்க்கண்டே. இவங்க 3 பேர் பயங்கரமாக லீட் பண்ணி டாப் 4 கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறோம் கேகேஆர் டீமை. பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது. முக்கியமான காம்பினேஷன்ஸாக இதை ரிலே ஆக போகிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஃப்ளா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஃப்ளா இல்லை, ஒரே ஒரு ஃப்ளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலிங் லைனப் பண்ணதா. டெப்த்தில் போடுறதுக்கு முக்கியமான ஒரு ஆள் இல்லையோ. போன வாட்டி ஸ்டார்க் இருந்தார், இந்த வாட்டி அந்த அட்வான்டேஜ் இல்லை. ஸோ அடுத்ததான் எல்ஐசி டீம் பற்றி பார்க்கலாம். அந்த ஓனர் பற்றி உங்களுக்கே தெரியும், நான் கொஞ்சம் மென்டல் அதை மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ டீம் எடுத்த காம்பினேஷன்ஸுமே ரொம்ப சரியா இல்லையோ அப்படின்னு தோணுச்சு. ஓப்பனர் யாருமே காணுமே அப்படின்ற மாதிரி தான் அந்த டீம் காம்பினேஷன்ஸே எடுத்துருந்தாங்க. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு மெயினாக பண்ட் அவர் தான் ஓப்பனிங் ஆட போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் அந்த டீம் காம்பினேஷன்ஸ் இருந்தது. அவங்க சொன்ன ரீசெண்ட் இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு பண்ட், அதுக்கப்புறம் மிச்சல் மாஸ் இவங்க தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் ஏடிஎன் மர்க்கம் இருக்க போகிறாரு. அதுக்கப்புறம் முக்கியமான ஆல் T20 பேட்ஸ்மேன் நிக்கோலஸ் பூரன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர், அப்புறம் ஆயுஷ் பதோனி. இவங்க தான் முக்கியமான ஒரு டாப் 6 பிளேயர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. ஸோ பயங்கரமாக ஃபுல் ஃபாரின் பிளேயர்ஸையும் டாப் 4ல் எடுத்ததுனால எங்களுக்கு தெரிஞ்சு கீழே இருக்கிற மொத்த போலிங் டிபார்ட்மெண்ட்டும் யாரை நம்பி இருக்க போதுன்னா இந்தியன் போலிங்கை நம்பி தான். ஃபாஸ்ட் போலர்ஸ் யார் இருக்க போகிறாங்கன்றது தான் மிகப்பெரிய கன்சர்னாக இருக்குது. ஏன்னா இவங்க முக்கியமாக இன்வெஸ்ட் பண்ண மயங்க் யாதவ் இன்ஜூரியில் இருக்காரு, NCL ட்ரெயின் பண்ணிருக்காரு. அவர் எப்போ வருவார் அப்படின்றது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ அவர் இல்லாத இடத்த யார் ரிப்ளேஸ் பண்ண போகிறாங்கன்றதான் கொஸ்டின் மார்க். எனக்கு தெரிஞ்ச ஹங்கரேக்கன் ஒரு போலர் இருக்காரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர், எனக்கு தெரிஞ்சு அவரை எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஆகாஷ் தீப், அப்புறம் அவேஷ் கான், இவங்க 3 பேர் தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறோம் ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர்ஸா. ஸோ இவங்க 3 பேர் தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறோம் ஃபாஸ்ட் போலர்ஸா. முக்கியமான 2 ஸ்பின்னர்ஸ் இருக்க போறாங்க, உங்களுக்கு ரவி பிஷ்னா, இன்னொன்று யுவன்சித்தார். அடுத்ததா ஆர்சிபி மாதிரி ரொம்ப நாளாக கப்படிக்காமல் இருக்க ஒரே டீம் பஞ்சாப் தான். ஸோ அவங்கள பற்றி பார்ப்போம். உங்களுக்கே தெரியும் புது காம்பினேஷன் வந்திருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர், அதுக்கப்புறம் கோச் ரிக்கி பாயிண்டிங், இவங்க 2 பேரோட காம்பினேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத அந்த பிளேயிங் 11 இருக்க போகுது. ஸோ பிளேயிங் 11 என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். எங்களுக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் ஆகிறது பிரப் சிம்ரன் சிங் பயங்கரமாக ரிக்கி பாயிண்டிங் நம்பிக்கை வச்சிருக்காரு அவர் மேலே அப்படின்னு அவரே பிரஸ் மீட்லாம் சொன்னார். ஸோ பிரப் சிம்ரன் சிங், அதுக்கப்புறம் ஜாஸ் இங்கிலீஷ், எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்பர் 3ல ஸ்டோயினிஸ், அதுக்கப்புறம் நம்பர் 4ல எங்களுக்கு தெரிஞ்சு ஸ்ரேயாஸ் ஐயர் தான் வருவார்னு நினைக்கிறோம். அவர் பயங்கரமாக கப்ஸ் ஜெயிச்சிட்டு இருக்காரு ரீசெண்ட் டைமில். அதே மாதிரி பஞ்சாபுக்கு கப்பு ஜெயிச்சு கொடுப்பாரா அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்பர் 4ல ஸ்ரேயாஸ் ஐயர், அதுக்கப்புறம் கிளென் மேக்ஸ்வெல் இவங்க தான் இருக்க போகிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே பிக் நேம்ஸ் தான். ஆனால் இப்போ ஃபார்மில் ரீசெண்டாக இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சு ஃபார்மில் இல்லை அப்படின்றதா மிகப்பெரிய விஷயமாகவே இருக்குது. ஸோ முக்கியமான ஒரு யங்ஸ்டர் இருக்காரு நேஹல் வகேத்ரா, அவரை பற்றி உங்களுக்கே தெரியும் மும்பை டீமில் பயங்கரமாக அடின்னு அடிச்சிட்டு இருந்தார். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேபி அவர் நம்பர் 6 அந்த மாதிரி வருவார்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செஹல், முக்கியமாக IPLல பயங்கரமாக விக்கெட் எடுத்த ஒரு போலர் எங்களுக்கு தெரிஞ்சு செஹல், அதுக்கப்புறம் ஹர்ப்ரீத் பிரார், இவங்க 2 பேர் தான் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க
இருக்க போகிறாங்கன்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலர்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலராக ஒன்று லாக்கி ஃபர்கியூசன் இல்லைனா மார்க்கோ யான்சன், இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் இருக்க போகிறாங்க. ஸோ ஒன்று லாக்கி ஃபர்கியூசன் இல்லை மார்க்கோ யான்சன், இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா மீதி இருக்க 3 பேரையும் மேலே எடுத்ததுனால ஸோ ஃபாஸ்ட் பவுலிங்கில் ஒருத்தர் தான் இருக்க போகிறாங்க. ஸோ மீதி 2 ஃபாஸ்ட் பவுலராக யாஸ் தக்கூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயகுமார், இவங்க 2 பேர் தான் இருக்க முடியும். மற்ற ஸ்பாட்ஸ்லாம் மோஸ்ட்டாக ஃபில் ஆகிருக்கு. ஸோ ஃபாஸ்ட் பவுலிங்கில் லைட்டாக அடி வாங்குவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இந்த பிளேயிங் 11 இருக்குது. சரி பார்ப்போம், புது காம்பினேஷன் ஒர்க் ஆகி இவங்க பயங்கரமாக ஃபைனலுக்குள்ளே போய் முதல் முறையாக கப்பு ஜெயிச்சு பஞ்சாப் கொடுக்குறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க கேட்கலாம். பஞ்சாப் டீம் இப்போ ஃபேன்ஸே இல்லை, அதான் முக்கியமானது. ஸோ அடுத்த சன்ரைசர்ஸ் டீம் பற்றி பார்க்கலாம். ஒரு ஓனரை பயங்கரமாக வெறுத்தாங்கன்னா அதான் எல்எஸ்சி. அப்புறம் இன்னொரு ஓனரை பயங்கரமாக லவ் பண்ணுறாங்க எல்லா ஃபேன்ஸும். அது யாருன்னா நம்ம காவியா மாறனாக்கா தான். எல்லாரும் ஹார்ட் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ டீம் காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். போன வாட்டி பயங்கரமாக அடின்னு அடிச்சு ஃபைனல் வரைக்கும் போய் ரன்னர் போயிட்டாங்க. இந்த வாட்டி அதெல்லாம் சரி பண்ணி கப்பு வாங்கியே தீர்றா இருக்குடா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்திருக்காங்க. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு இந்த ஓப்பனிங் காம்பினேஷனை கண்டிப்பாக மாற்றவே மாட்டாங்க. சரியான ஓப்பனிங் காம்பினேஷன் டிராவிஸ் ஹெட், அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா, 2 பேரும் பயங்கரமான ஹிட்டர்ஸ். ஆனால் அபிஷேக் சர்மா கிட்ட ஒரு ஃப்ளா இருக்குது. அவர் ரொம்ப டாப் ஹேண்டில் பயங்கரமாக பிடிச்சி ஆடுறாரு. ரிப்ஸில் அட்டாக் பண்ணாலோ அவுட் சைட் ஆஃபில் அவரோட ரேஞ்சுக்கு இல்லை போட்டிங்கனாலோ அவர் அழகாக கேட்ச் கொடுத்துட்டு போயிடுவார். அந்த வீக்னஸை மற்ற டீம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு இந்த காம்பினேஷன் மாறாது. அபிஷேக் சர்மா, அப்புறம் டிராவிஸ் ஹெட், அதுக்கப்புறம் இஷான் கிஷன் எனக்கு தெரிஞ்சு நம்பர் 1 தான் வருவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஓப்பனிங் காம்பினேஷன் மாற்ற மாட்டாங்க. என்னதான் இஷான் கிஷன் நல்ல ப்ரூவன் ஓப்பனராக இருந்தாலும். ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹென்ரிக் கிளாசன் ஆடுவார். அதுக்கப்புறம் அபினவ் மனோகர்னு ஒரு பிளேயர் இருக்கார், அவரும் ஆடுவார்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி, இவங்க தான் டாப் 6 இருப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். மற்றவங்க யாரும் உள்ளே வர முடியாது. ஸோ ஸ்பின்னில் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஸ்பின்னர் வச்சு தான் இவங்க போவாங்கன்னு நினைக்க போகிறோம். ஏன்னா அவங்க தான் ராகுல் சஹர். ஸோ நல்ல ப்ரூவன் ஸ்பின்னர். பஞ்சாப் டீமில் நல்லா தான் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னாடி மும்பை டீம்லேயும் போட்டுட்டு இருந்தாரு. இவங்களோட காம்பினேஷன் நல்லா தான் ஒர்க் ஆகும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங்கில் பேட் கமிங்ஸ் வருவார். ஒரே ஒரு ஃபாரின் கேப்டன் தான் இருக்காரு இந்த ஐபிஎல்ல, அவர் தான் பேட் கமிங்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்ஷத் பட்டேல், அப்புறம் ஷமி இருக்க போறாரு. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜெய்தேவ் உனாத்கட். ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பயங்கரமாக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, லைட்டாக கம்மியாக தான் இருக்குது. ஸோ என்னதான் டம்னு அடிக்கிறதுக்கு இவங்க நல்ல பேட்ஸ்மேன்ஸ் வச்சிருந்தாலும் கொடுக்கறதுக்கு நல்ல போலர்ஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா போன வாட்டி புவனேஸ்வர் குமார் நட்ராஜன் காம்போ பயங்கரமாக இவங்களுக்கு ஒர்க் ஆயிருந்தது. இந்த வாட்டி அது ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸ் இல்லை. அதுதான் மிகப்பெரிய ட்ராபேக்காக இவங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அடுத்தது ஆர்சிபி டீம் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும் அந்த டீம் எவ்வளோ வாட்டி தோத்தாலும் அந்த ஃபேன்ஸ் மட்டும் அந்த டீமுக்கு லாயலாகவே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காம்பினேஷன்ஸில் இந்த வாட்டி தினேஷ் கார்த்திக் மென்டராக இருந்து பயங்கரமாக டீம் காம்பினேஷன்ஸை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா நல்ல பிளேஸ்லாம் எடுத்தாங்க. இவங்க ராசியா அவங்க ராசியான்னு தெரியல. இந்த டீமுக்கு வந்து அவங்க அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆயிடுறாங்க. அது என்ன விளவுனே தெரிய மாட்டேது. ஸோ பிளேயிங் 11 எப்படி இருக்க போது ஆர்சிபி டீமுக்கு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கோலி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிலிப் சால்ட், இவங்க 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிடார் ஆடுவார். நீங்கள் நடிப்பீங்க இல்லை, தேவ்தாத் பலிக்கல் தான் ஆடுவார். அதுக்கப்புறம் ரஜித் பட்டிடார், அதுக்கப்புறம் லியாம் லிவிங்ஸ்டன், அதுக்கப்புறம் ஜித்தேஷ் சர்மா, இவங்க தான் இருக்க போகிறாங்க. ஸோ பேட்டிங் லைனப்பில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு சுயேஷ் சர்மா ஆடுவார் அப்படின்னு எங்களுக்கு தோணுது. ஏன்னா ஒரே ஒரு லெக் ஸ்பின்னர் பெங்களூரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு சுயேஷ் சர்மா இருப்பாருன்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குர்னால் பாண்டியா இன்னொரு ஸ்பின்னிங் ஆப்ஷன், அவர் நல்ல பேட்டிங் ஆல்ரவுண்டராகவும் பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்றதுனால. ஸோ போலிங்கில் எங்களுக்கு தெரிஞ்சு புவனேஸ்வர் குமார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட் இருப்பாங்க. ஸோ ஜேக்கப் பெத்தலை ஏன் எடுக்கல அப்படின்னா, ஸோ போலிங்கில் நுவான் தோஷாரான்னு ஒரு பிளேயர் எடுத்திருப்பாங்க. மலிங்கா மாதிரி கிராஸ் ஆம்ல ஓடி வந்து சர்ன்னு அடிக்கக்கூடிய போலர். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜேக்கப் பெத்தலை விட்டுட்டு இவங்க பேட்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணாமல் போலிங்கை ஸ்ட்ராங் பண்ணலாம். நுவான் தோஷாராவை வச்சு அது என்னோட காம்பினேஷன் 11 தான் இருக்கும். எங்களுக்கு தெரிஞ்சு அவங்க ஜேக்கப் பெத்தலை வச்சு தான் போகிறாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். பட் ஆனால் என்னோட பிளேயிங் 11 நுவான் தோஷாரா எடுத்து போலிங்கை ஸ்ட்ராங் பண்ணலாம். ஏன்னா ஹேசல்வுட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், நுவான் தோஷாரா இருந்தாலே அந்த காம்பினேஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஆர்சிபி நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த டிசிஷன் எடுக்கிறாங்களா இல்லை அந்த டிசிஷன் எடுக்கலையா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டீம் மேலே போகுமா இல்லை கீழே வருவான்னு கேட்டால் டாப் 4க்குள்ளே போகிறது அந்த போலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா பேட்டிங்கில் அவங்க எவ்வளோ வேணால் ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்காங்க இவ்வளோ லாங் இயர்ஸாகவே. ஸோ அடுத்து பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்க ஃப்ரான்ச்சைஸை பற்றி பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ். உங்களுக்கே தெரியும், ஏன்டா இந்த டீம் வச்சுக்கிட்டாடா போன வாட்டி கடைசியில் வந்திக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா பயங்கரமான லைனப்பாக இருக்குது. ஸோ மிகப்பெரிய சர்ப்ரைசஸ்லாம் இருக்காது இந்த 11ல், உங்களுக்கே தெரியும். ஸோ ப்ரெடிக்டபிள் 11ஆக தான் இருக்க போகுது. ஸோ அந்த 11 என்னென்னு அப்படின்னு பார்ப்போம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ் தான் ஓப்பனிங் ஆட போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகாயம் அண்ட் எஸ்கேஒய், அதுக்கப்புறம் திலக் வர்மா, அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா. ஸோ ராபின் ஒரு விக்கெட் கீப்பர், யங் விக்கெட் கீப்பர் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறோம் டாப் 6ல். அதுக்கப்புறம் முக்கியமாக ஒருத்தர் இருக்க போகிறாரு, அவர் தான் ஸ்பின்னராக இருக்க மிச்சல்
சென்னைக்கு எதிராக போட போகிறாரா அப்படின்னு நினச்சாலே சென்னை ஃபேன்ஸில் பயங்கரமாக கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு நம்பர் 7 மிச்சல் சாண்டனர் தான் இருப்பார். அது இல்லாமல் பேட்டிங்க்கும் அவர் மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்க போகுது. முக்கியமாக மும்பை டீம் அடி வாங்க போகுது பும்ராவோட அவைலபிலிட்டி தான். பும்ரா அவைலபிளாக இருப்பாரா இல்லையா அப்படின்றது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அவரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக மும்பை டீமில் யாராவது எடுத்திருக்காங்களான்னா கண்டிப்பாக யாரும் எடுக்கலன்னு தான் எங்களுக்கு தெரியுது. திடீர்னு சர்ப்ரைஸாக வேறு யாராவது கூட்டு வருவாங்களானோ எங்களுக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் போலிங்கில் 2 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க போகிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு தீபக் சகர் அதுக்கப்புறம் ட்ரெண்ட் போல்ட் 2 பேருமே இருப்பாங்க. ஸ்பின்னர்ஸில் கரண் சர்மா அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பாலர் ஒரே ஒருத்தர் வேணுன்றதுக்காக ஃபாரின் பிளேயராக இருக்க ரிஷி டாப் பிளேயர் ஆட் பண்ணுவாங்க நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அடுத்த ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமை பற்றி பார்ப்போம். எங்களுக்கு தெரிஞ்சு ராகுல் டிராவிட் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு கோச்சாக உள்ளே வந்திருக்காரு. ஸோ முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிட்டு பிளேயிங் 11 சொல்கிறோம். நாங்கள் வந்து ரகுவன்சி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவரை தான் பிளேயிங் 11 எடுத்து ஓப்பனராக ப்ரொமோட் பண்ணி போகிறோம். ஸோ சஞ்சு சாம்சன் ஓப்பனராக ஆடுவாரா ஆட மாட்டாரா, அவர் ஆடினாலும் சரி ஆடனாலும் சரி டீம் காம்பினேஷன்ஸ் பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஆனால் அவர் 1-1 பிளேயராக தான் இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஐபிஎல்ல. ஸோ 1-1 பிளேயராகவே வச்சு நாங்கள் இந்த 11 எடுத்திருக்கோம். அதை சொல்லிவிட்டு இந்த 11 சொல்கிறோம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவன்சி இவருக்கு 2 பேர் தான் ஓப்பனிங் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன். ஸோ வழக்கம் போல் ரியான் பராக் அதுக்கப்புறம் துருவ் சுரேல் அதுக்கப்புறம் ஹெட்மயர் இந்த டாப் 6 இவங்க தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. ஸோ ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை பயங்கரமாக நம்பி இருக்கு. இன்னொரு டீம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் போன வாட்டி அஸ்வினும் சரி சஹலும் சரி பயங்கரமாக போட்டு நல்ல விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்த போலர்ஸில் அவங்களும் இருந்தாங்க. நிறைய விக்கெட்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எடுத்ததில் ஸ்பின்னர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இந்த வாட்டி எங்களுக்கு தெரிஞ்சு தீக்ஷனாவும் சரி அசரங்காவும் சரி ஸ்ரீலங்கன் காம்பினேஷன்ஸை நம்பி உள்ளே போகிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேர் தான் கண்டிப்பாக காம்பினேஷன்ஸில் இருக்க போகிறாங்க அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் போலிங் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கே தெரியும் சந்தீப் சர்மா. ஸோ சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்த ஒரு ரூல். ஸோ இன்னொரு டீமுக்கு ஒர்க் ஆயிருக்குன்னா அது ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். அன்கேப்டு பிளேயராக சந்தீப் சர்மாவை ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சந்தீப் சர்மா கண்டிப்பாக இருப்பார். அதுக்கப்புறம் ஆகாஷ் மதுவால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோஃபர் ஆர்ச்சர். இதுதான் டீமோட காம்பினேஷன்ஸாக இருக்க போது ஓவராலாக பார்க்கும்போது. ஸோ 10 டீம்ஸோட பிளேயிங் 11 என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்றத பார்த்து டாப் 4 இவங்க தான் இருக்க போகிறாங்கன்னு நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ மற்ற டீம்ஸ் இவங்க இருக்க மாட்டாங்க, இவங்களே நீ எடுத்து பேசுகிற என்னையே திட்டுறியா அவங்களே திட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஃபேன்ஸு கொந்தளிக்காமல் ஸோ பொறுமையாக நாங்கள் சொல்கிற விஷயத்தை கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ டாப் 4 இது வரைக்கும் பிளேயிங் 11 எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ டாப் 4 டீம்ஸ் யார் இருக்க போகிறாங்க அப்படின்னு மிகப்பெரிய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நாங்கள் அனலைஸ் பண்ணதை வச்சு நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ முக்கியமாக 2 விஷயத்த சொல்லிட்டு டாப் 4 சொல்கிறோம். என்னன்னா இப்போ இருக்க பிளேயிங் 11 வச்சும் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வச்சும் தான் இதை அனலைஸ் பண்ணியிருக்குமே தவிர இப்போ யாராவது ஒருத்தர் நல்லா விளையாடிட்டு இருப்பாரு அந்த டீம் நல்லா காம்பினேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். திடீர்னு பார்த்தா பாதியில் இன்ஜுரி வெளியே போயிடுவார். தம்பி நான் வரேன் அப்படின்றவாரு. சில டைம் என்ன ஆகுனா நல்ல பிளேயராக இருப்பாங்க அவுட் ஆஃப் ஃபார்மில் இருப்பாங்க. சில டைம் ஃபயர் ஆக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியும் நடக்கும். ஸோ இப்போ இருக்க ப்ரெசென்ட் 11 வச்சு மட்டும் தான் கெஸ் பண்ணுறேன் தவிர இதுதான் கண்டிப்பாக நடந்துடும் நீ சொன்னிய நடக்கலையடா அப்படின்னு வந்து கடைசியில் வந்து கழுவி ஊத்தாதீங்க. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு டீம் கண்டிப்பாக டாப் 4 போயிடுவாங்க அப்படின்னு எங்களுக்கு தோணுன முதல் டீம் டெல்லி தான். அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் காம்பினேஷன்ஸாக இருக்கட்டும் ஓப்பனர்ஸாக இருக்கட்டும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ டெல்லி எங்களுக்கு தெரிஞ்சு நிஜமாவே உள்ளே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக இருக்க கேகேஆருமே உள்ளே போயிடுவாங்க. ஏன்னா அவங்க ஹோம் டீமில் நல்லா போகிறதுக்கான ஆளும் வச்சிருக்காங்க. ஒரே ஒரு ஃப்ளா தான் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்களோ டெப்த்தில் போட்டு நிறுத்த முடியாமல் ஆயிருமோ அப்படின்ற ஒரு ஃப்ளாவை தவிர மற்றபடி அந்த டீம் காம்பினேஷன் நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு கேகேஆர் உள்ளே போவாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸுமே நல்லா இருக்காங்க. சந்தீப் சர்மா ஆகாஷ் மதுவால் ஜோஃபர் ஆர்ச்சர் அவைலபிளாக இருக்காரு. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு 3 பேருமே நல்லா போட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆர்ஆருமே உள்ளே போயிடும். ஸோ 4th டீம் தேர் வில் பி a clash between சென்னை சூப்பர் கிங்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ். என்னடா ஃபேன் பேஸை சமாளிக்க பார்க்குறேன்னு கேட்காதீங்க. ஏன்னா மீதி இருக்க ஃப்ளா இல்லாத 2 டீம்ஸ் இவங்க தான். ஆனால் இவங்க 2 பேர் டீமே ஒரு ஃப்ளா இருக்குது. பத்திரானா அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காரு. இன்னொரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்டே இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பும்ரா ஸ்குவாடில் இல்லை. அவர் எப்போ வருவார்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்சிஏலேருந்து திருப்பி வர்றதுக்கு ரொம்ப லேட்டாக தான் ஆகும். ஸோ அவரும் இல்லை. ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சவங்களும் இல்லை. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் இல்லை மும்பை இவங்க 2 பேருக்குள்ளே யாராவது தான் 4th ஸ்பாட்டுக்குள்ளே போவாங்க அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. மற்ற டீம்லாம் வராதா வரலையா ஜிடிலாம் நான் ஸ்ட்ராங்காக தானே இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்கலாம். ஜிடிலாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ பஞ்சாப் புது காம்பினேஷன்ஸில் போகிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு அவங்க ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். வழக்கம் போல் ஆர்சிபி டாப் 4 வராதடா நாங்கள் போன வாட்டி மாதிரி வந்து காட்டுறோம் பாடுறா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ ஆர்சிபியில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. எந்த ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் எடுக்க போகிறாங்க எந்த காம்பினேஷன்ஸ்குள்ளே போகிறாங்கன்றதுல தான் இருக்கே தவிர மற்றபடி அவங்க உள்ளே வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா பேட்ஸ்மேன்ஸ் அவ்வளோவா ஃபார்மில் இல்லை. ஸோ அவங்க எடுத்ததுக்கப்புறம் சால்ட்டும் சரி லியாம் லிவிங்ஸ்டனும் சரி அதுக்கப்புறம் ஜேக்கப் பெத்தலும் சரி இந்தியாவில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. அவங்க வந்தாலே ஸ்பின்னர்ஸை போட்டு முடிச்சு விட தான் பார்ப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் ஆர்சிபி லைட்டாக வீக்காக தான் இருக்குது.
ஸோ இதுதான் டீம். ஸோ இவங்கெல்லாம் வருவாங்க நாங்கள் கெஸ் பண்ணியிருக்கோம், நடக்கலாம் நடக்காமையும் போகலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எங்கள் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லா மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ போடுவோம், மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ போடுவோம். உங்களுக்கு ட்ரீம் 11 போகிறதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக இருப்பீங்க. எந்த டாப் 5 பிளேயர்ஸை எடுக்கலாம் அப்படின்றத எங்கள் இன்ஸ்டா பேஜ்லேயும் சரி இந்த ஷார்ட்ஸ்லேயும் சரி மென்ஷன் பண்ணுவோம். டெய்லி ஒரு வீடியோ வரும், நீங்கள் அதை பார்த்துட்டு ட்ரீம் 11 போட்டுக்கலாம்.